24/2/1991 7:17 AM ஈப்போல பிறந்திருக்கிறாங்க. ஓகே, ட்ரைங் டு ஜாப் இன் சிங்கப்பூர். சிங்கப்பூரில் இருக்கிறீங்க. ஜேபியில் நெவர் கெட் சான்ஸா? செகண்ட் பேபி. நீங்கள் பிறந்த இடம் ஈப்போலேருந்து தள்ளி போகிறீங்கனாலே 8-12 சுப அமைப்பில் இருக்கும். நிரந்தரமாக அங்கே இருப்பீங்களான்றது அந்த 8-12 சுப அமைப்பு தான் முடிவு பண்ணும். இன் ஜாப் இன் சிங்கப்பூர். சிங்கப்பூரில் வேலை தர்றீங்க. மிதுனராசி திருவாதிரையா? அப்போ நல்லா என்ன தெரியும். சரி, இந்த இடத்துல கும்ப லக்னம். லக்னாதிபதி சூப்பராக இருக்காருங்க. லக்னத்தில் இந்த இடத்துல 7ஆம் அதிபதி இருந்தாலும் இவர் தனி புதன் லக்னத்தில் இருக்கிறது சூப்பர் தான். சரி, இந்த இடத்துல நீங்கள் இவரான்றதை செக் பண்ணிங்க. அதாவது நீங்கள் இந்த லக்னக்காரர் தான். கும்ப லக்னம்னா என்ன, ஸ்லோவாக நிதானமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஜாதகத்தில் சுக்கிரன் அட்டகாசமாக இருக்கிறாரு. சரி, இப்போ என்ன தசை நடக்குது? சனி தசை நடக்குது. ஓகே, சனி தசையில சுய புத்தி நடக்குது. அடுத்து புதன் புக்தி. புதன் லக்னத்தில் இருக்காரு. அம்மா, உண்மையிலே சொல்லணும்னா கடந்த கால குரு கடுமையான அமைப்புகளை செஞ்சிருப்பாரு. ஏன்? தாபத்துவம். குரு தசையில நீங்க கெட்டு போயிருப்பீங்க. இல்லைங்க, அவர் உச்சமா இருக்காருங்க, அப்படி இருக்கிறாருங்க, இப்படி இருக்கிறாருங்க, கேல யோகத்துல கோடியில கொட்டிட்டாருங்கன்னு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல கடுமையான அமைப்புகளை இந்த இவர் செஞ்சிருப்பாரு. ஏன்? அஷ்டம சனி நடந்தது, பாபத்துவ அமைப்புகள் இருக்கக்கூடிய குரு தசை. ஆனா சனி தசை அட்டகாசமா இருக்க போகுது. உண்மையிலே நல்லா இருக்க போறீங்க. 12ஆம் அதிபதி திசை. இப்ப என்ன சொன்னேன், ஜாதகம் போடும் போதே இந்த அமைப்பு தான். 12ஆம் அதிபதி திசை உங்களை வெளியில கொண்டுட்டு போவார். புதன் 8ஆம் அதிபதின்றதுனால உங்களை நிரந்தரமா வெளியில வைப்பாரு. அப்போ சனி தசை புதன் தசை உங்களுக்கு வெளியில வேலை கிடைக்கும். ஒரு கேள்விக்கு நல்லது சொல்ற மாதிரி இருக்கு. 8-12 இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதும் 8ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதும் நிச்சயமா வெளியில இருக்கிற மாதிரி ஜாதகமா நல்லா இருக்க போறீங்கம்மா. ரெண்டாவது இன்னொன்னு, இந்த இப்ப நீங்க கேக்குறீங்களா செகண்ட் பேபி இருக்குமான்னு, 3 குழந்தைகள் இருக்கிற ஜாதகமா. குழந்தைக்காக ஜாதகம் பார்க்குறேன், வேலைக்காக ஜாதகம் பார்க்குறேன், வீடு வாங்குறதுக்காக ஜாதகம் பார்க்குறேன். இந்த 3 விஷயத்துக்கு ஒரு 5 வருஷம் ஜாதகம் பார்க்க போவாதீங்க. இந்த 5 வருஷத்துல இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா சோபனாமா? உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிடும். சனி தசை கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த மாதிரிலாம் சனி தசைலாம் வர்றது கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தாங்க வரும். லக்னம் பெருசா பழுதாவல. என்ன, இந்த லக்னத்துல சூரியன் இருக்கிறது சூடு ஹீட்டு சம்பந்தப்படுற மாதிரியான அமைப்புகள் இருப்பீங்க. ஒருவேளை மகர லக்னமா இருந்தாலும் கெடுபலன்லாம் இல்லம்மா. நல்ல அமைப்புகள்ல சனி தசை மிகப்பெரிய யோகங்களை பண்ணும். சனி தசை முதல்ல என்ன பண்ணும், இடம் மாற்றத்தை பண்ணி முதல்ல ஒரு பாபத்துவம் ராகுவோட சேரக்கூடிய அமைப்பு. ஆனா இந்த இடத்துல இல்ல, ராகுவோட சேர மாட்டாரு. ராகு கடந்துட்டாரு. டிகிரி அமைப்புகளை ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன்னா, ராகு ரிவர்ஸ்ல வருவாரு. 8 டிகிரியில் இருக்கக்கூடிய சனியை ராகு கடந்து 6 டிகிரி கடந்துட்டாருன்னா இந்த இடத்துல கிரகண அமைப்பு இல்ல. லக்னாதிபதி கிட்டத்தட்ட 3 டிகிரி குருவின் பார்வையில இருந்து லக்னத்துல தனி புதனாவது இருந்து சுபத்துவ நிலையில வேற எந்த கெட்ட பிளானட்டோட அமைப்பும் இல்லாம உங்களுக்கேமா இப்போதைக்கு வேலைக்கு போங்க. அழகு சம்பந்தப்படுறது, பெண்கள் சம்பந்தப்படுறதுன்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய அமைப்புகளில் வருவீங்க. ஒரு 5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து என்ன ஏதுன்னு மெசேஜ் பண்ணுங்க. அப்படியே சொல்லிட்டீங்க, எனக்கு இந்த அழகு, பெண்கள், சமையல் மாதிரியான விஷயங்கள், அழகு துறையில பெரிய ஈடுபாடுங்க நீங்களே சொல்லுவீங்க. நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கும் அத்தனையும் உங்களுக்கு இதுக்கப்புறம் படிப்படியாக கிடைக்குமா. 2026 உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமான ஆண்டு அப்படின்னு சொல்லிடலாம். 2026 2030க்குள்ளமா நீங்க எதனை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது அத்தனையும் உங்க கையில இருக்கும், ப்ராப்பர்ட்டி உட்பட.